மேனேஜர் என்ன பண்றாரு? தியானம் பண்றாரு. எப்படி வழக்கம் போல தியானமா? சங்கீதத்தோட தியானம் பண்றாரு. ஹலோ, யாரு? சார் 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 டிஸ்டர்ப் இல்லாத தூக்கிட்டே போன் பண்ணிட்டு இருக்கேன். போன் அடிக்கல, நான் தான் மணி அடிச்சேன். எங்க வந்த? என்ன விஷயம்? சார், எனக்கு ஆபீஸ்ல இருந்து ஒரு 10,000 ரூபாய் கடன் வேணும். என்னோட சிநேகிதனோட தங்கச்சிக்கு கல்யாணம். நான் எப்படியாவது கடன் வாங்கியாவது கல்யாணம் நடத்தி கொடுக்குறேன். அதனால நீங்க பெரிய மனசு பண்ணீங்கன்னா ஆபீஸ் சம்பளத்துல கழிச்சுக்கலாம். கிண்டல் பண்றியா? இல்ல சார், 10,000 ரூபாய் கடன் வேணும். அத மாச சம்பளத்துல இருந்து கழிச்சுக்கலாம்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள கொட்டாவை தொத்திருச்சு. ஒரு 10,000 ரூபாய் தானே சார், பெரிய மனசு பண்ணீங்கன்னா. 10,000 ரூபாய் கொடுத்துடலாம். தேங்க்யூ ஆனா சார். நான் சொல்றத தெளிவா கேட்டுக்கோ. நீ அடிக்கடி டிராமான்னு வெளியூருக்கு போடுற. ஆபீஸுக்கு வர்ற போன் காலை விட உனக்கு வர்ற போன் கால்கள் தான் அதிகமாவே இருக்கு. இதுல ஆபீஸ்ல வெறும் டிராமா கான்ட்ராக்ட் கூட்டம் ஒண்ணு சுத்தி 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 நீ ஆபீஸுக்கு ஒழுங்கா வரமாட்டேங்கிற. இந்த சூழ்நிலையில உன்னை ஏன் வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லி போர்டு மீட்டிங் போட்டு பேசிட்டான். ஐயோ, இதெல்லாம் வச்சு நான் உன்னுடைய லோன் அப்ளிகேஷன் இந்த 10,000 அவளுக்கு அனுப்பிச்சேன்னு வச்சுக்கோ. ஆமா, கொடுக்க மாட்டாங்க. இப்ப என்ன பண்றது? சாரி சார். ஏன் சீட்ல உட்கார்ந்திருக்கியா? வாங்க வாங்க. டேய் கோபு, இவங்க எல்லாம் உன்னை பார்க்க வந்திருக்காங்க. எங்க இருந்து வந்திருக்காங்க? சிம்லாவில இருந்து வந்திருக்காங்க. இவர் புலவர் சேரா, சிம்லா தமிழ் இசை சங்கத்தோட வைஸ் பிரசிடென்ட். நமஸ்தே. இவர் மிஸ்டர் அர்த்தனாரி, சிம்லா தமிழ் இசை சங்கத்தோட செக்ரட்டரி. நமஸ்தே. நான் கோபு, இது பாபு. எங்க எவ்வளவு தூரம்? நாங்க 3 வருஷத்துக்கு தடவை சிம்லாவில தமிழ் நாடகம் போடுறோம். மொத்தம் 6 நாடகம். அதுல ஒரு சின்ன கண்டிஷன், ஒரு புது நாடகத்தை நீங்க அரங்கேற்றம் பண்ணணும். அடுத்த மாசம் கடைசியில் தேதி கொடுக்கணும். ஐயோ, சிம்லா ரொம்ப குளிரும், நாங்க வரல. சும்மா ஒரு நிமிஷம். அறிவு கட்டவனே, ஆண்டவனா பார்த்து இந்த 2 மஃப்ளர் கேஸ் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. ஜாம் ஜாம்னு உமா கல்யாணத்தை முடிச்சுடலாம். சரி வா. இருடா. சிம்லானா என்ன செலவாகும்? எல்லா செலவையும் அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா நாடகத்துக்கு மொத்தம் 10,000 ரூபாய் செலவாகும். மேல ஒரு 5,000 ரூபாய் வச்சு 15,000 ரூபாய் கேட்போம். அதுக்கு மேல கேட்டா ஓடிடுவாங்க. எல்லாம் பேசி பார்த்தோம். சிம்லாம்லாம் போயிட்டு வரணும்னா ரொம்ப செலவாகும் போல் இருக்கு. இருந்தாலும் நீங்க தமிழர்கள் உங்களுக்கு செய்யணும்னு நாங்க நினைச்சிருக்கோம். இந்த போக்குவரத்து பயணச்சீட்டை புக் பண்ணி நாங்க கையில கொடுத்துறோம். தங்கறதுக்கு அருமையான இடம் இருக்கு. டூரிஸ்ட் ஆபீஸ்ல நான் ஒர்க் பண்றேன். ஆமா, வெளியில சுத்தி பாக்குறது, சாப்பாடு எல்லாத்துக்கும் நான் பாத்துக்கிறேன். நாடகத்துக்கு எவ்வளவு? 15,000 ரூபாய். அவன் அட்வான்ஸ் வரைக்கும் சொல்றான். 15,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தா போதும். பாக்கி வந்து நாடகத்துக்கு மொத்தமா நீங்க கொடுக்க வேண்டியது 45,000 ரூபாய். ஐயோ, பகல் கொள்ள. நாடகத்து டைட்டில் தானே சொல்றேன். ஆமா, அதான் சொல்றேன். நாங்க போட போற புது நாடகத்தோட டைட்டில் பகல் கொள்ளை. அதான் டைட்டில். ரெமுனரேஷன் 45,000 ரூபாய். கொஞ்சம் குறைச்சிக்கங்களேன். நாடகத்துல வேணா 4 சீனை குறைச்சுக்கிறோம். ரசிகர்களும் சந்தோஷமா இருப்பாங்க. அது குறைக்க முடியாது. ஏன்னா எங்க நாடக குழுக்குன்னு தனியா ஒரு கமிட்டி வச்சிருக்கோம். அந்த கமிட்டி 45,000 ரூபாய்க்கு குறைஞ்சா சம்மதிக்காது. கமிட்டியா? நீ தானடா கமிட்டிய? அந்த சின்ன வயசுல எடுத்த போட்டோ எல்லாம் அந்த டிராயர்ல இருக்கு, எடுத்துக்காட்டு. சொல்லு. அதாவது சார், எங்க கமிட்டி இல்ல 25,000 ரூபாய் கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்கோம். ஓகே. பாத்தீங்களா, அவனுக்கு இஷ்டமே இல்ல, ரொம்ப வருத்தப்படுறான். அதனால உங்களுக்கு வேணா எனக்கு வேணா ஒரு 35,000 ரூபாய் முடிவு பண்ணிக்கலாம். ஐயோ, இப்ப என்ன சொல்றாரு? ஓகேன்னு சொல்றேன். ஓகே, 10,000 ரூபாய் கூட ஆகுது. ஆனா ஆயிட்டு போகுது. ஆனா ஒரு கண்டிஷன், இந்த பகல் கொள்ளைய அங்கதான் அரங்கேற்றம் பண்ணி ஆகணும். என்னடா என்னடா சார், அட்வான்ஸ் எவ்வளவு வேணும்? அதான் சொன்னேனே, 15,000 ரூபாய். அவ்வளவு மொத்தமா பார்த்ததே இல்லையே. அவங்க பாத்துருப்பாங்க. நீ சுமார் 15,000 ரூபாய். அப்போ இந்த 15,000 மாத்தி அவர்கிட்ட கொடுத்து விட்டுறோம். நாங்க வரட்டுமா? நாடகத்துல பெண்கள் இருப்பாங்கல்ல? இருப்பாங்களே. சரியான நேரத்துல இந்த கிராக்கிங்ல கூட்டிட்டு வந்த உமா கல்யாணத்தை சும்மா ஜாம் ஜாம் நடத்தலாம். ஆனா அதுங்களை விட்டுறத கப்புன்னு அமைக்க வை. நீ கவலையே படாத, கான்ட்ராக்ட் போட்டு பணத்தோட வரேன். வரட்டுமா? அப்பாடி, எப்படியோ ஒரு வழியா செட்டில் பண்ணிட்டோம். பண்ணிட்டோமா? பண்ணிட்டேன். அடடே, நீங்களா? வாங்கோ வாங்கோ. வணக்கம் சார். வணக்கம். நமஸ்காரம் சார். நமஸ்காரம். வணக்கம்மா. நமஸ்காரம்மா. உடம்பெல்லாம் சௌக்கியமா இருக்கு சார்? மைல்டு பிபி. பிபியா? பிபியா? ஐயோ ஐயோ, அவங்களுக்கு ஒண்ணும் இல்லையே. அந்தம்மா ஒண்ணுமே இல்ல. அவங்க ரொம்ப கோவமா இருக்காங்க போல் இருக்கு. இது பாருங்க, நாங்கெல்லாம் வந்து சாதாரண மனுஷங்க. நீங்களோ தெய்வ குழந்தை. என்னதே தெய்வ குழந்தையா? அது நான் பெத்த குழந்தையா? விஷயத்துக்கு வாங்க. வந்துட்டேன் சார். சிம்லால ஒரு 6 நாடகம் போடுறோம். 6ம் தமிழ் நாடகம். அதுல ஒரு நாடகம் புது நாடகம். ஆனா அதை எழுதவே இல்ல. ஆனா கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டோம். ஏன் நீட்டீங்க? அவர் எதிர்த்து சோஃபால உட்கார்ந்து இருந்தாரு. எட்டல கை நீட்டி வாங்கிட்டோம். அதுல எல்லாத்தையும் செலவு வேற பண்ணிட்டோம்.
அதனால இந்த ஒரு நாடகத்தை போடலன்னு விட்டேன்னு பாக்கி 5 நாடகமும் கேன்சல் ஆயிடும். ஓஹோ, அப்ப உங்களுக்கு கதை வேணும். ஆத்துக்கு நானுங்க தும்திகா பத்தனுங்க. என்கிட்ட கதை கிடையாது. எல்லாம் வித்து போச்சு, எல்லாம் வித்து போச்சு, வித்து போச்சு, கதையெல்லாம் வித்து போச்சு, வித்து போச்சு. சார் நீங்க அப்படி சொல்லக்கூடாது சார். தமிழ்நாட்டிலேயே நாடக இலக்கியம் அருமையா எழுதுறவங்க யாருன்னு யோசிச்சு பார்த்தோம். யாருமே இல்லைங்கறத புரிஞ்சுக்கிட்டோம். கடைசியில உங்க பொண்ணுகிட்டே வந்துடலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் சார். சார் நீங்க பர்மிஷன் கொடுத்தா உங்க பொண்ணு காலை பிடிச்சு கேக்குறோம். நீங்க பர்மிஷன் கொடுக்கலனாலும் நான் பிடிக்கிறேன் சார். சரி பிடிச்சுங்க. அன்னைக்கு என்னமோ கதைன்னு சொன்னீங்க. யார சொன்னது? நீதான் சொன்ன. இது உங்க அப்பா தான் சொன்னாரு. யாரு சொன்னீங்களோ அதுக்கப்புறம் எனக்கு கதை எழுதுற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. ஐயோ, மீன் குஞ்சுக்கு நீந்திர ஆசை போலாமா? ஆமாங்க, குயில் குஞ்சுக்கு பாடுற ஆசை போலாமா? அனுமாருக்கு ராமர மேல பக்தி போலாமா? எருமாட்டு கண்ணுக்குட்டி மேல ஆசை போலாமா? நீங்க ஒரு மீன் குஞ்சு, நீங்க ஒரு குயில் குட்டி, நீங்க ஒரு அனுமார், நீங்க ஒரு எருமாடு. என்றா அப்படியே ரொம்ப கீழே இறங்கி வந்துட்டானுங்க. புதுசா ஒரு கதை எழுதி வச்சிருக்கேன், அதை கொடுத்து தொலை. புதுக்கதை? புதுக்கதையா? நல்லா இருக்கு பாரு, கண்ணாடி வேற இருக்கு. இந்த கதையில உலக மகா யுத்தத்துல ஹிட்லர் வந்து ஒரு நிமிஷம். அது நாங்க என்னென்னமோ எதிர்பார்த்தோம். இந்த உலக மகா யுத்தத்தெல்லாம் ஸ்டேஜ்ல போடுறது கஷ்டம். ஏன்னா இந்த டேங்க் எல்லாம் வரும், அப்புறம் லட்சக்கணக்கான வீரர்கள் வருவாங்க, எங்களுக்கு தூக்கம் வேற வரும். அதனால நாங்க ஒன்று சொல்றோம். நாங்க ஏதோ எசகசகா ஒரு கதை சொல்றோம், அதை சும்மா எழுதி கொடுத்துருங்க, அது போதும். என்னங்க என்னங்க என்னமா என்னங்க என்னங்க என்னமா என்னங்க? ஓகே, லேடிஸ் ஜென்டில்மேன் அண்ட் வாசு. என்னடா என் பேரை மட்டும் தனியா பிரிச்சு சொல்ற? சரி, நீ லேடிஸ்லயும் சேர்த்து இல்ல ஜென்டில்மேன்லயும் சேர்த்து உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி. நம்ம ட்ரூப் அடுத்த மாசம் சிம்லா போகும். கோபு தம்பி, சிம்லா எங்க இருக்குது? அக்கா அக்கா சொல்லாதே. அம்மா சரி, அக்காவே சொல்லு. அக்கா, ஆ. வடநாட்டுல சோத்துக்கை பக்கம் திரும்பினீங்கன்னா நேபாளம், ஆ. பீச்சாங்கை பக்கம் திரும்பினீங்கன்னா சைனா, ஆ. அப்படியே மேல போனா இமயமலை, கீழே போனா பள்ளத்தாக்கு. எங்கேயுமே திரும்பாம போய்கிட்டே இருந்தா சுங்குவார் சத்திரம் வரும். சும்மா இருமா. வழியெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம்டா. இப்ப நம்ம சிம்லாவுல பழைய நாடகங்களோட ஒரு புது நாடகமும் போடுறோம். அதுக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி. எழுதினவங்க ஒரு புது ரைட்டர், அவங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இவங்க தான், பேரு மகாலட்சுமி, மிஸ் மகாலட்சுமி. Well, I'm Vasu. I'm glad to meet you. அவன்கிட்ட கை கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா நீங்க போட்டிருக்கிற Dress கலர்ல ஆயிடும் உங்க கை. ரொம்பலாம் ஒத்து ஊதுறீங்க. நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரூப்ல நீங்க எனக்கு சிஸ்டர் மாதிரி. சரி மச்சான், உட்கார். மச்சான் எப்படி எனக்கு சிஸ்டர்னா உனக்கு? ஓகே ஓகே. அம்மா நீங்க நீடூடி வாழணும். உட்கார். அப்படியே வாழ்வாங்கன்றியா? சரி. முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லாம விட்டுட்டேன். நம்ம பாபு நம்ம ட்ரூப்புக்காக எவ்வளவு உழைச்சிருக்கான்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அவனோட தங்கச்சிக்கு இப்ப கல்யாணம். அதனால இந்த சிம்லா ட்ரிப்ல வர பணத்தை பூரா இந்த கல்யாணத்துக்கே செலவு பண்ணலாம் நான் முடிவு பண்ணிருக்கேன். நீங்களும் ஒத்துழைச்சு இந்த நாடகங்களுக்கு சம்பளம் வாங்காம நடிக்கணும் ப்ளீஸ். வெரி குட் ராகோபு, வெரி குட். எல்லாரும் ஒத்துக்கிற மாதிரி கை தட்டுங்கடா. சிம்லாவில் நடக்கிற அத்தனை நாடகத்துக்கும் நமக்கு மேக்கப்புக்கு துடு வேணும். எல்லாம் ஷாதிக்காக எடுத்துக்கோ. அது அச்சா பொண்ணுப்பா. தம்பி, நானும் எங்களை சேர்ந்தவங்களும் ஃப்ரீயா சீன் இருக்கிறோம்ப்பா. எங்களுக்கு பணமே வேண்டாம். ஸ்லீப்பிங் பர்த்தே வேண்டாப்பா, சிட்டிங்கே போதும். அதுல ஒரு 5-10 மீண்டா கல்யாண செலவுக்கு உபயோகமா இருக்கும்ல. புது நாடகத்துக்கு நாங்களே ட்ரெஸ் எடுத்துக்கிறோம். தாலி வாங்குறது என்னோட செலவு. நம்ம பொண்ணும் சிம்லா வர்றது இல்ல, கேரளாவுக்கு ஷூட்டிங் போகுது. அம்மகாரு, ஏமே இதுல இஷ்டம் இருக்கிறவங்க தான் கொடுக்குறாங்க, இஷ்டம் இல்லாதவங்கள நாங்க வற்புறுத்துறது கிடையாது. சோ மீக்கு சம்பளம் உண்டு. அவனா? அவனு. ஷூட்டிங் கேன்சல், சிம்லா வருது. ஓகே, விடுங்க. பாவமா சுந்தாவால வர முடியலையா? ஏதோ ஆபீஸ்ல தகராறா. அவனுக்கு பதிலா கல்யாணத்தை செட்டப் பண்ணிருக்கேன். என்ன பண்ண போறானோ? ஏமா, இந்த தாய் நாடத்துக்கு ஜர்க்கின் எடுத்து வைக்க சொன்னேன், வச்சியா? பச்சைப்பட்டியில பாருடா. எங்க இல்லையா? இருக்கு இருக்கு. டெலிபோன் இருக்கு. அப்புறம் அந்த மங்காத்தா டிராமாக்கு கிரீடம் கூடையில வச்சிருக்கிறேன் பாரு. ஏன்டா இப்படி தொடர்ந்து உனக்குற? இருக்கு. இங்கேயே தொணத்துட்டா பெட்டர். சிம்லால போய் எதையாவது காணணும், அங்க திட்ட கூடாது பாரு. அப்புறம் பாத்தியா, புது டிராமாக்கு வெள்ளை பேண்ட் வெள்ளை ஷர்ட் எடுத்து வைக்க சொன்னேன், வச்சியா? எல்லாம் பெட்டியில வச்சிருக்கிறேன் பாரு. சத்தியமா சொல்லிடு, என்ன எல்லாத்தையும் பூட்டிட்டேன். அப்புறமா போட்டி எல்லாம் திறந்து பாத்துட்டு இருக்க முடியாது. நான் வரேன். போயிட்டு வாப்பா. என்ன நீ விட்டா, நீ அங்க இருந்து போன் பண்ணி போயிட்டு வந்து சொல்லிட்டு போல இருக்க. இவ்வளவு தூரம் போறேன், வெளியெல்லாம் வந்து வழி அனுப்பேன். வர உனக்கு தாய் பாசமே குறைஞ்சு போச்சு. என்னம்மா? என்னப்பா? ஜோக்கு பிடிக்கலன்னா இப்படி எல்லாம் சிரிக்காத. பிடிக்கலன்னு சொல்லிடு. உன்னை ஓட்டுமா? சரி, போயிட்டு என்ன அவ்வளவுதானே? நெத்தி சும்மா தானே இருக்கு. மாமூல என்ன? சரி, உனக்கு சிம்பிளால இருந்து என்ன வேணும்?
எனக்கு ஒண்ணு வேணாப்பா. உனக்குன்னு ஒண்ணுமே அந்த வேணாமா? பொண்ணு உமா கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதுக்கு நிறைய பணம் சம்பாதிச்சிட்டு வா. அது எனக்கு தெரியாது, அதுதானே போறேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விட்டேன். இந்த கண்ணாடி எடு. ஐ அங்க பாரு. போக்கிரி போ.